வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் தங்களது தேர்தல் செலவு விவரங்களை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களின் பட்டியல் இன்று போலீசாரிடம் ஒப்படைப்பு. பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன் தொடர்பாக சட்டவிரோத செயலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் அமைச்சர் பிமல் ரத்நாயகவை கைது செய்யுமாறு சவால். நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக நடைபெற்ற அமைதியின்மையின் வெற்றியின் அடிப்படையை அரசாங்கம் பாதிக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையாக உள்ளூராட்சி மன்றங்களில் தலைமை, துணை தலைமை உள்ளிட்ட முக்கிய பதவிகளை பகிர்ந்தளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். நிறைவு காணும் மருத்துவ நிபுணர்கள் சங்கங்களின் ஒன்றியத்திற்கு சேர்ந்த 2 சங்கங்கள் நேற்று ஆரம்பித்திருந்த பணிப்புறக்கணிப்பு இன்று காலை 8 மணி முதல் தற்காலிகமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. சுகாதார சேவையில் பட்டதாரிகளை நியமிக்க முடியாத நிலையை ஏற்படுத்திய சுகாதார அதிகாரிகளின் செயல்முறையை எதிர்த்து இந்த பணிப்புறக்கணிப்பு நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கப்பட்டிருந்தது. பணிப்புறக்கணிப்பில் மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் மற்றும் உடலியக்க நிபுணர்கள் சங்கங்கள் கலந்து கொண்டிருந்தன. இந்த சூழலில் கோரிக்கைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை எனில் அடுத்த வாரம் முதல் அனைத்து நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்களும் முழுமையான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று ஒன்றிய தலைவர் ரவி குமுதேஷ் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதேவேளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று வெளியிட்ட உத்தரவின் பேரில் மருத்துவ ஆய்வுக்கூடம் மற்றும் உடலியக்க பயிற்சிகளுக்கான நியமனங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வழக்கு ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்டும் தங்களது தேர்தல் செலவு விவரங்களை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் இன்று போலீஸ் மா அதிபரிடம் வழங்கப்பட உள்ளது. 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டப்படி தேர்தலுக்கு போட்டியிட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வாக்களிக்கும் நாளிலிருந்து 21 நாட்களுக்குள் தங்கள் செலவு கணக்குகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான கடைசி திகதி மே 27ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் செலவுகள் பற்றிய விவரங்களை இதுவரை சமர்ப்பிக்காதவர்கள் குறித்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.ஏ.எல். ரத்நாயக்க கூறும்போது, விதிமுறைகளை மீறிய வேட்பாளர்கள் மற்றும் குழுக்களின் விவரங்கள் இன்று போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைக்கப்படும். பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் தேர்தல் செலவுகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க கால நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என்பதை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் சட்டம் விதித்த காலத்திற்குள் செலவு கணக்கை சமர்ப்பிக்காது அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் எதிர்கொள்ளும் மேலதிக நடவடிக்கைகள் குறித்து மேலதிக தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டமை தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பல்வேறு நபர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் மத்தியில் வெளிநாட்டில் உள்ள குற்றவாளி ஹெகல் பத்ரம பத்மே என்பவருக்கு போலி கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் உட்பட 3 சந்தேக நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது அரிசி, குறிப்பாக கீரி சம்பா வகைக்கு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த பெரும்பயிர் காலத்தில் அரசாங்கம் நெல் கொள்வனவில் தோல்வியடைந்ததாலேயே இந்த நிலைமை உருவாகியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அரசு அறிவித்த உத்தரவாத விலைக்கு மாற்றாக தனியார் வியாபாரிகள் அதிக விலைக்கு நெல் கொள்வனவு செய்தாலும் தற்போது குறைந்த விலையில் அரிசி விற்பனை செய்ய இயலவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக சம்பா மற்றும் நாட்டு வகை அரிசிகள் கட்டுப்பாடு விலையை மீறி விற்பனை செய்யப்படுகின்றன. இது நுகர்வோருக்கும் பெரும் சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது என்று தேசிய விவசாயிகள் ஒன்றிய தலைவர் அனுராதா தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அரிசி சந்தையை உரிய முறையில் மேலாண்மை செய்ய அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதுதான் தற்போதைய தட்டுப்பாட்டிற்கு காரணம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அரிசிக்கான புதிய கட்டுப்பாட்டு விலை விரைவில் நிர்ணயிக்கப்படுவதுடன் அதற்கான வர்த்தமானி அறிவிப்பையும் அரசு வெளியிடும் என்று தனது நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவே யுத்தம் நடைபெற்றது என்றும் அதன் மூலம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்றும் அந்த வெற்றியின் அடிப்படையை அரசாங்கம் பாதிக்க கூடாது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மூத்த தலைவருமான லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன அளித்த கருத்தில் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகள் அதன் வாக்கு வங்கியை தவிர்க்க முடியாத வகையில் பாதித்து வருகின்றது. மக்களின் உணர்வுகளை மதிக்காத இந்த நிலையில் அரசு தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்ட அரசை நாங்கள் சவால் செய்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வடக்கில் நினைவேந்த நிகழ்வுகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பிலும் கூட அத்தகைய நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. ஆனால் அந்த போரில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கான மரியாதையை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என்பது வருத்தத்துக்குரியது என்றும் கூறியுள்ளார்.
தமிழர்களுக்கு எதிராக அல்ல, மக்களின் வாழ்க்கை உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் நடைபெற்றது. அந்த போரின் மூலம் நாட்டில் சுதந்திரம் நிலை பெற்றது. அந்த அடித்தளத்தை சீர்குலைக்கும் எந்த முயற்சிகளையும் நாம் எதிர்க்கின்றோம். சமூகத்தில் பொய்களை பரப்பி நிலைகளை மாற்ற முயற்சிக்கும் அரசாங்கத்திற்கு அதன் கடுமையான விளைவுகள் விரைவில் விளங்கும் என்றும் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தன எச்சரிக்கை விடுத்துள்ளார். துறைமுகத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பாக சட்டவிரோத செயலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்யுமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில சவால் விடுத்துள்ளார். இந்த கொள்கலன்கள் மனித கொலைகளோடு தொடர்புடையதாக நியாயமான சந்தேகம் எழுகிறது என்றும் இதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உதய கம்மன்பில இதனை துறைமுக கொள்கலன் வெடிப்பு குறித்து கருத்து தெரிவித்த போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவரது கூற்றுப்படி 2025 ஜனவரி 18 சுங்க பரிசோதனையின்றி 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த கொள்கலனில் இருந்த பொருட்கள் குறித்து இதுவரை முழுமையான தகவல்கள் வழங்கப்படவில்லை. இந்த விடுவிப்புக்கு தான் உத்தரவு வழங்கியதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியிருந்தாலும் சுங்க திணைக்களத்திற்கு உத்தரவு வழங்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை எனவும் உதய கம்மன்பில வலியுறுத்தினார். சுங்க நெரிசலை குறைப்பதற்காக பரிந்துரைகள் அளிக்கும் நோக்கில் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவுக்கு மேலதிக அதிகாரம் கிடையாது என்று அவர் கூறினார். 2025 பிப்ரவரி 28 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த கொள்கலனில் என்ன இருந்தது என்பதை சுங்க திணைக்களத்திடம் கேட்டதாகவும் ஆனால் முழுமையான பதில்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுங்க திணைக்களம் 2025 ஜனவரி 29 வெளியிட்ட ஊடக அறிக்கையை பதிலாக இணைத்துள்ளதாகவும் இந்த கொள்கலனில் இருந்த உண்மையான பொருட்களை அரசு ஏன் வெளிப்படுத்த மறுக்கிறது என்பதும் கேள்வியாக உள்ளது என்று கூறினார். இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய உபகரணங்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது. கடந்த 4 மாதங்களில் பாதாள குழுக்களின் செயல்கள் அதிகரித்துள்ளது. அதனாலும் இந்த கொள்கலன் மற்றும் சமீபத்திய படுகொலைகளிடையே நேரடி தொடர்புகள் இருக்கலாம் என்று நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் உதய கம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சவின் பழைய செயல்பாடுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் மீண்டும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதை குறிக்கும் புகைப்படம் ஒன்று தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. புகைப்படத்தில் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட இராணுவத்தின் ஷிராந்தி ராஜபக்சவின் காலணிகளை தூக்கி செல்வது காணப்படுகிறது. இந்த செயல்பாடு அதிகாரத்தை மீறின் ஒரு வெளிப்பாடாக இருக்கும் என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலங்களில் அவரது புதல்வர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையாக உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தலைமை, துணைத் தலைமை உள்ளிட்ட முக்கிய பதவிகளை பகிர்ந்தளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி முக்கிய தீர்மானம் ஒன்று எடுத்துள்ளது. இந்த தீர்மானம் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, சர்வஜன பலய உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியின் மூத்த நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த நிர்வாக குழு முதல் முறையாக கூடியது. இதில் எதிர்க்கட்சிகள் உடனிணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக ஒப்புதல் வழங்கினர் என்று கூட்டத்தில் பங்கேற்று ஒரு மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகள் அதிக ஆசனங்களை பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவ மற்ற முக்கிய எதிர்க்கட்சிகளோடு ஒத்துழைத்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்ற மன்றங்களில் அமைதி குலையாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் குழப்பம் ஏற்படுத்த முயற்சித்தால் தக்க பதிலடி வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்னதாக எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.